தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். ஔவையார் அருளிய நல்வழி எனும் தலைப்பில் என்னுள் பதிந்த நல்வழியில் உள்ள பாடலையும் பொருளையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. ஔவையார் இயற்றிய நல்வழி. பாடல் 5. வரிந்தி அழைத்தாலும் வாராத வாரா, வருந்தி அழைத்தாலும் வாராத வாரா, பொருந்துவன போமின் என்றால் போகா, இருந்து ஏங்கி நெஞ்சம் புண்ணாக நெடுந்தோறும் தாம் நினைந்து துஞ்சுவதே மாந்தர் தொழில். வருந்தி அழைத்தாலும் வாராத வாரா, பொருந்துவன போமின் என்றால் போகா, இருந்து ஏங்கி நெஞ்சம் புண்ணாக நெடுந்தோறும் தாம் இணைந்து துஞ்சுவதே மாந்தர் தொழில். வாராத கிடைக்கக்கூடாதவைகள் வருந்தி அழைத்தாலும் பரிந்து வரவேற்ற போதிலும் வாரா கிடைக்க மாட்டா. பொருந்துவன நமக்கு வரவேண்டியவற்றை போமின் என்றால் வேண்டாம் என்று வெறுத்தாலும் போக மாட்டா. இந்த உண்மையை உணராமல் இருந்து ஏங்கி ஏக்கமுற்று இருந்து நெஞ்சம் புண்ணாக மனம் நொந்து நெடுந்தூரம் தாம் நினைந்து நீண்ட நாள் அதை பற்றியே நினைத்து கொண்டு துஞ்சுவதே உயிர் விடுவதே மாந்தர் தொழில், மனிதர் தொழில் ஆகிவிட்டது. அதாவது எவ்வளவுதான் முயன்ற போதிலும் கிடைக்கக்கூடியவைதான் கிடைக்கும். கிடைக்க வேண்டியதை வேண்டாம் என்று வெறுத்தாலும் விட்டு நீங்காது. இதை உணராமல் நினைத்து நினைத்து மனம் நொந்து வாடி மாண்டு போவதே மனிதரின் தொழில் ஆகிவிட்டது. மீண்டும் பாடலை பார்ப்போம். வருந்தி அழைத்தாலும் வாராத வாரா, பொருந்துவன போமின் என்றால் போகா, இருந்து ஏங்கி நெஞ்சம் புண்ணாக நெடுந்தூரம் தாம் நினைந்து துஞ்சுவதே மாந்தர் தொழில். இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் நல்வழியில் உள்ள பாடலையும் பொருளையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது ஔவையார் இயற்றிய நல்வழியிலிருந்து 5வது பாடலும் விளக்கமும் கேட்டீர்கள். வழங்கியவர் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் செந்தமிழ் தேனியுமான என் ஜலநாதன் ஐயா அவர்கள். மிக்க நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.